எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து இந்த லீவ் நேரத்தில் சட்டுன்னு ஒரு ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு எப்படி ஸ்நாக்ஸ் செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து குழந்தைங்களுக்கும் செய்யலாம், பெரியவங்களுக்கும் செய்யலாம். ஒரு ஒரு கப் மெஷரிங் கப்பில் வந்து பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க. அரை கப் வந்து வெள்ளை சீனி எடுத்துக்கோங்க, இல்லை நாட்டு சர்க்கரை எடுத்துக்கோங்க. கொழக்கட்டை வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த இதில் வந்து இதில் கொஞ்சம் தண்ணியை தொளிச்சிட்டு இந்த அளவுக்கு நல்லா பதமாக இந்த பதம் வர்ற அளவுக்கு நல்லா தண்ணி போட்டு தொளிச்சு நல்லா நல்லா பரட்டி வச்சுக்கோங்க. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நிறையா தண்ணி ஊற்றிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி பிணைஞ்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கொழக்கட்டை பிடிக்கிற மாதிரி இந்த மாதிரி பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து இட்லி தட்டில் வந்து எடுத்து வச்சுருங்க. இந்த மாதிரி வந்து தேங்காய் கூட நீங்கள் போடலாம். நமக்கு தேங்காய் வந்து சின்ன சின்ன துண்டு துண்டாக வெட்டி தேங்காய் போட்டு அப்புறம் உங்களுக்கு பிடிச்சமான வந்து முந்திரி பருப்பு, கிறிஸ்மஸ் பழம் அதெல்லாம் கூட இதில் போட்டுட்டு இந்த மாதிரி வந்து பிடிச்சி இந்த இட்லி தட்டில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் வந்து ராகி மாவில் வந்து கொழக்கட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு மெஷரிங் கப்பில் வந்து ஒரு கப்பு ராகி மாவு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அரை கப் வந்து வெள்ளை சீனி இல்லைன்னா நாட்டு சர்க்கரை எடுத்துக்கோங்க. ரெண்டையும் தண்ணியை ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பிணைஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை வந்து கொழக்கட்டை பதத்தில் நல்லா பிடிச்சி இட்லி தட்டில் வச்சுருங்க. எல்லா கொழக்கட்டையும் சின்ன சின்னதாக செஞ்சு அந்த மாதிரி வைங்க. அப்படி வச்சிங்கன்னா வேகமாக நல்லா வெந்து நல்லா வரும். பெருசாக பிடிச்சி வச்சிங்கன்னா அது வந்து சரியாக வேகாமல் வரும். இந்த மாதிரி வந்து இட்லி தட்டில் இட்லி அவிக்கிற மாதிரி தண்ணி இட்லி சட்டியில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு 1/2 லிட்டர் தண்ணியை ஊற்றிட்டு அப்புறம் 2 தட்டையும் எடுத்து அதில் வச்சுட்டு அதை மூடி வச்சுட்டு கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் வந்து மீடியத்தில் வச்சுட்டு ஆவி வந்தோடனே நல்லா ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் கரெக்டாக வச்சுருங்க. வச்சுட்டு இட்லி அவிக்கிற மாதிரி அவிச்சிட்டு 15 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்துட்டு ஒரு சின்ன ஷார்ப்பாக இருக்கிற எதையாவது ஒன்று எடுத்து அமுக்கி பாருங்கள். அதில் மாவு எதுவும் ஒட்டாமல் வந்துச்சுன்னா வெந்துச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் அந்த தட்டில் இட்லி தட்டிலேருந்து எடுத்து தனியாக வேறு தட்டில் வச்சு குழந்தைங்களும் சாப்பிட்லாம், பெரியவங்களும் சாப்பிட்லாம். நன்றி.